என்னுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எங்களுடைய சேனல். நாங்கள் இதை எதுக்காக தொடங்கணும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பேச்சை நிறைய பேர் அவங்களாவே வெளியிடுறாங்க. அதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு தலைப்பு அவங்களாவே போட்டு 10 நிமிஷம்னு எடுத்து போட்டு அந்த தலைப்பை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் விபரீதமான தலைப்புகள்லாம் போட்டு தொடர்ந்து அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ என்னுடைய சேனல், அஃபிஷியல் சேனல் அப்படிங்கிறது சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அன்பர்கள், அவங்களுக்கு ஒரு வேண்டுதல், சுகி சிவம் எக்ஸ்பிரஷனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது என்னுடைய அன்பான வேண்டுதல். வணக்கம். எல்லார் வீடுகள்லேயும் நவராத்திரி பெருவிழா, விஜயதசமி கொண்டாட்டம் நல்ல மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் குறைந்தபட்சம் சுண்டலோடும் நல்ல அருமையாக நடந்து கொண்டிருக்கும். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதி தோறும் இரண்டொரு பள்ளி. பாரதியாருடைய கனவு, வீடுதோறும் கலையின் விளக்கம். ஒரு சங்கீத கச்சேரிக்கு போய் சங்கீத கச்சேரி கேட்கணும், ஒரு டான்ஸ் கச்சேரிக்கு போய் தான் டான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே ஆடல் பாடல் இதெல்லாம் நிகழணும். இதுதான் கலையின் விளக்கம் அப்படின்னு பாரதி கனவு கண்டார். சார், இதெல்லாம் நியாயமா? ஒரு குடும்ப பொண்ணு வீட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நாம் யோசிப்போம். நான் கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷம் குடியிருந்தேன். கோயம்புத்தூரில் கிராமங்களில் பேச கூப்பிடுவாங்க. மாரியம்மன் திருவிழாவுக்கு பேசுவதற்கு கூப்பிடுவாங்க. எனக்கு பேச்சுக்கு முன்னாடி அங்கே ஒயிலாட்டம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அது இருந்தால் நான் போயிடுவேன். முதல்லையே ஒரு 3 கிளச்ச ஒரு அக்னி சட்டி வைக்கிறதுக்கு ஒரு மரம் நட்டு அது மேலே அக்னி சட்டி வச்சு ஆணும் பொண்ணும் ஆடி பாடுவாங்க. கையில் ஒரு அழகான வண்ண கர்ச்சீஃப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஆம்பளை பொம்பளை வயசெல்லாம் வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே ஆடி பாடி விளையாடுவாங்க. இந்த டான்ஸுங்கிறது மேடையில் யாரோ ஆடி ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சு பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ஆடணும், அவங்கவுங்க வீட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஆடணும் பாடணும். வீடுதோறும் கலையின் விளக்கம் அப்படின்னாரு பாரதி. அதுதான் நவராத்திரி. நவராத்திரினா எல்லார் வீட்லேயும் பாடுவாங்க. சில பேர் கொஞ்சம் சுருதி இல்லாமல் பாடுவாங்க. அது என்ன வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட அது இல்லை சுருதி. அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் போய் சுருதி வாங்கிட்டு வர முடியும்? சுருதி பொட்டியை வாங்கிட்டு வரலாம், சுருதி எப்படி வாங்கிட்டு வருது? இருக்கிறவங்க பாடுவாங்க, இல்லாதவங்களும் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் பாடி மகிழ்ச்சியாக ஒருவருக்கு ஒருவர் மங்களகரமாக இருக்கிற ஒரு நல்ல அழகான கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல். பெண்கள் எங்கே சம்மந்தப்பட்டாலுமே அதில் வண்ணம் வந்துடும், கலர் வந்துடும். இப்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக யோசிப்போம். ஆண்களுக்கு வெள்ளை வேட்டி அப்படின்னு ஒரு மரபு இருந்தது. ஆண்கள் அந்த காலத்தில் வெள்ளை தவிர வேறு எதுவுமே உடுத்துகிற பழக்கம் இல்லை. இப்போ நாங்களாமே இது மாதிரி தொலைக்காட்சி இதுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் கலர்ஸ் போட வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. முன்னெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். இப்போ எங்கள் அப்பாலாம் வெள்ளை தவிர வேறு போட்டு நான் பார்த்ததே கிடையாது. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, இதுக்கு மேலே நான் பார்த்ததே கிடையாது. அந்த காலத்தில் பெண்களுக்கு வெள்ளை கொடுக்க மாட்டாங்க. வெள்ளை கொடுக்கறதுங்கிறது வேறு மாதிரி நினைப்பாங்க. ஏன் வெள்ளைங்கிறத ஒரு ஒத்த நிறமாகவும் மற்றதெல்லாம் வண்ணமாகவும் கருதுகிறாங்க. பெண்களுக்கு வண்ணங்கள், ஆண்களுக்கு வெள்ளை அப்படின்னு வச்சுருக்காங்களே, ஏன்? வெண்மைங்கிறது ஒத்த நிறம் இல்லை, எல்லா நிறங்களும் ஒடுங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நிறத்தையும் சரியான அளவில் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா வெள்ளையாக மாறிடும். அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது 7 வண்ணங்களாக வரும். நான் காதில் பூ வைக்கிறியா அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? ப்ரிசம் படிச்சிருக்கோம்ல, கூம்பு ப்ரிசம், அதை வச்சுட்டு நீங்கள் வெளிச்சத்தை விடுங்க, லைட் அதில் அடித்து பாருங்கள், 7 வண்ணமாக வானவில் மாதிரி பிரிஞ்சு வரும். வானவில் எப்படி உண்டாகுது? ஒரு மழை துளி, அதில் சூரிய வெளிச்சம் உள்ளே போகுது, 7 வண்ணங்களாக பிரிந்து கொண்டு அது ஒரு வானவில்லா காட்சி அளிக்கும் இல்லைங்களா? 7 வண்ணங்களும் ஒடுக்கிட்டா வெள்ளை. அது பளிங்குன்னு பேர், பளிங்கு நிறம், வெள்ளை பளிங்கு. அதை பிரிச்சிட்டிங்கன்னா அது 7 வண்ணம் ஆகிடும். எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். சிவன் என்பது ஒடுக்கம். அம்பிகை சிவனுடைய மனைவின்னு சொல்கிறோம். அம்பிகை பராசக்தி, அது விரிவு. ஒடுக்கம் அப்படிங்கிறது சிவனாகவும், விரிவு என்பது அம்பிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. என்ன நடக்குது?
எல்லாம் ஒன்றில் ஒடுங்குது, திரும்ப எல்லாம் விரியுது, திரும்ப எல்லாம் ஒன்றில் ஒடுங்குது, திரும்ப எல்லாம் அப்படியே விரியுது. இப்படி தானே போயிட்டே இருக்குது. ஒடுக்கம் விரிவு, ஒடுக்கம் விரிவு, அப்படி தானே போயிட்டே இருக்குது பிரபஞ்ச இயக்கம். அதனால் ஒடுங்குதல் சிவனாகவும் விருத்தி நிவர்த்தி அப்படிம்பாங்க சாஸ்திரத்தில். விருத்தினா ஒன்று பலவாக விரிவடைதல், நிவர்த்தி அப்படின்னு சொன்னால் அது ஒன்றாக போய் உட்காந்துக்கிறது. விருத்தி பலவாது, ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள். அபிராமிந்த அதில் வரும். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள். அப்போ கடவுள் அப்படிங்கிறது கூட ஒடுங்கி ஒற்றை நிலையில் நின்றால் அது சிவம், சிவன். அது கூட சிவம்ங்கிறது தான் கரெக்டுங்க. சதா சிவம்னு தான் பேர். சிவன்கிறது கூட ஆண்பால் ஆகிடும், சிவை அப்படிங்கிறது பெண்பாலா ஆகிடும். இது பலவா விருத்தி அடைந்தால் அது அம்பிகை. எப்படி ஒரு வேடிக்கையான ஒரு கணக்கு வச்சாங்க பாருங்கள். 9 நாள் நவராத்திரி, ஒரே ஒரு நாள் சிவராத்திரி. இந்து மக்களுடைய பண்டிகைகளில் ஒரு நாள் சிவராத்திரி, 9 நாள் நவராத்திரி. இது என்ன கணக்கு? இதில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போகலாம். 1 என்பது எண்ணிக்கையின் தொடக்கம். இப்போ யாராவது என்ன எண்ணு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? 0லேருந்து எண்ணணும். பட் பொதுவாக நம்ம எப்படி எண்ணுவோம்? 1 அப்படிம்போம், 2, 3 சொல்லிக்கிட்டே போவோம். இப்போ பாருங்கள், 1 என்பது எண்ணிக்கையின் தொடக்கம். இதை மனசில் வச்சுக்கோங்க. 9ங்கிறது என்ன? ஆக்சுவலாக 9 என்பது எண்ணிக்கையினுடைய முடிவு. இப்போ பாருங்களேன், நீங்கள் 1 போட்டால் 1லேருந்து 9 போடுவீங்க, 10 போட்டால் மறுபடியும் 1ஐயும் 0ஐயும் போடுவீங்க. எழுதுகிற கணக்குக்கு மட்டுமே சொல்லலை, கணக்கே அப்படி தான் 9. அதுக்கப்புறம் 1ஐயும் 10ஐயும் வச்சு தசம் 10 நம்ம திருப்பி பார்க்க வேணும். 10, 11, 12ன்னு கொண்டோம். 1, 2, 3, 19 வரையோடு போய் நின்றுடும், 20ன்னு வந்துடுவோம். அப்போது 1 என்பது எண்ணிக்கையின் தொடக்கம், 9 என்பது முடிவில்லாதது, எண்ணிக்கையை கடந்தது, இன்ஃபினிட். ஆக்சுவலாக சரியாக சொன்னான். 1 9ஆதல். எப்படி 1 9ஆக ஆதல், அதான் சிவராத்திரி நவராத்திரியாக ஆதல். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு விதை. ஆடி மாதத்தில் இந்த விதை போடுவாங்க. இதில் அவரை விதை இருக்குது. இந்த அவரை விதை ஒரு விதை. இந்த ஒத்த விதையை எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை விதை இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒரு விதைக்குள்ளே எத்தனை விதை இருக்குன்னு யாரும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சார் ஒரு விதைக்குள்ளே எப்படி சார் எல்லாம்? ஆமாம், நீங்கள் ஒரு விதையை போய் பூமியில் நடுறீங்க. ஆடி மாதத்தில் விதை போடுவோம். விதை போட்டாச்சு. தண்ணி, நிலம், நீர், வெப்பம், காற்று கரெக்டாக எல்லாம் கிடச்சிதுன்னா அதுலேருந்து அந்த விதை அப்படி முளைச்சி மேலே வரும். அப்புறமா அந்த இலை விடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே அந்த அப்படியே செடி பிடிச்சி போகும், கொடியாக மாறும். நான் இப்போ அவரையை காமிச்சேன், கொடியாக போகும். மார்கழி மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் விதை போட்ட ஒரு அவரை மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பந்தல்லாம் படர்ந்து ஆயிரக்கணக்கான பூவெடுத்து ஆயிரக்கணக்கான அவரைக்காய் நிற்கும். ஆயிரக்கணக்கான அவரைக்காயில் ஒரு அவரைக்காயில் 5 விதை இருக்கும், 6 விதை இருக்கும், 4 விதை இருக்கும், 3 விதை இருக்கும், 2 அவரை விதை இருக்கும், 7 விதை இருக்கும், 8 விதை இருக்கும். அவரைக்காய் பெருசாக போக அது மாதிரி நிறைய வெரைட்டி காய்க்கும். இப்போ என் கையில் இருந்தது ஒரு விதை. இந்த ஒரு விதையை நான் பூமியில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 விதை வரும். ஏன் 1 கோடி விதை கூட வரும், போயிட்டே இருக்கும். என்லெஸ். இதுதான் ஒடுக்கம். இது சிவம். வித்து என்பது சிவம். புரிஞ்சு போச்சா? வித்து விதை. அதை ஒன்று நீங்கள் ஊனிட்டீங்க அப்படின்னா, ஆனால் ஊன வேண்டிய இடத்துல ஊனணும். அதுக்குரிய அந்த பக்குவம் கிடச்சிருச்சு அப்படின்னா, ஒரு வித்து ஒரு அவரை விதையை ஊனிங்க ஆடி மாதம், மார்கழியில் நீங்கள் பார்த்தீங்க, தை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சமாக அவரை விதை காய்ச்சி அது பாட்டுக்கு நிற்கும். கொடி முழுக்க காயாத்தும் இல்லையா? 1 பலவாதல். இந்த உலகத்தில் நிவர்த்தி விருத்தியாதல். 1 பலவாதல், 1 9ஆக ஆகுதல். 1 சிவராத்திரி, 9ஆக ஆகுதல் நவராத்திரி. இப்போ புரிஞ்சு போச்சா? புரட்டாசியில் ஏன் இதை கொண்டாடுறாங்கன்னா அபிவிருத்தி, இந்த உலகம் விரிவடைதல், 1 பலவாக இந்த உலகத்தை வண்ணமயப்படுத்துதல், அழகுபடுத்துதல். இது தாங்க நவராத்திரியினுடைய தத்துவம். புராண கதை நிறைய சொல்லுவோம். புராண கதை நம்ம மனசுக்குள்ளே ஒரு குழந்தை ஒன்று உட்காந்துருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும். நாம் குழந்தையிலேருந்து வாலிபனாகவும் நம்ம குழந்தை மனம் வாலிப மனமாக ஆகாதுங்க. குழந்தை மனம் அப்படியே உள்ளே உட்காந்துருக்கும், லேயராக உட்காந்துருக்கும். சரியாக சொல்கிறதா இருந்தால்
குழந்தை மனதுக்கப்புறம் அப்புறம் அந்த சின்ன பையன் மனம், அப்புறம் வாலிப மனம், அப்புறமா நடுத்தர வயது மனம், அப்புறம் கிழட்டு மனம், அப்படி மனம் மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் குழந்தை மனம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது போகவே போகாது. இந்த குழந்தை மனசுக்கு தான் நிறைய புராண கதைகள். அப்படி ஒரு அசுரன் வந்தான், இப்படி ஒன்று நடந்தது, வாழை சுழட்டினாங்க, மழை பெஞ்சுது, அந்த மாதிரி ஒரு சிங்கத்தில் வந்தது புலி, அதெல்லாம் குழந்தை மனசுக்கு தீனி கொடுத்தாடும். அது மாதிரி நிறைய புராண கதைகள். நான் எருமை வடிவத்தில் ஒருத்தன் வந்தான், எருமை வடிவத்தில் ஒருத்தன் இருக்க முடியுமா? எருமை மாதிரி இருக்க முடியும். மகிஷாசுரன் அப்படின்னு பேர். அந்த எருமைத்தனம், நமக்குள்ளே இருக்கிற ஒரு எருமைத்தனம், இது அசைவின்மை, சோம்பல். எருமை மாட்டுக்கு பேண்ட் சட்டை போட்டு விட்ட மாதிரி பல பேர் உட்காரு, எருமை மாட்டுக்கு ஜிப்பா போட்டு விட்ட மாதிரி எப்படி சகிச்சுக்கிறது? இன்னும் சில எருமாடு சுடிதார்லாம் போட்டுக்கும், இன்னும் சில எருமாடு சேலை கட்டிக்கும். இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறது? அது வீழ்த்தும். அதுக்கு தமோ குணம்னு பேர். அதை எது வீழ்த்தும்னு கேட்டால் மனோபலம் தான் அதை வீழ்த்தும், மன உறுதி. அதனால் துர்கை அப்படிங்கிறது மன உறுதி. இப்போ நாம் எல்லாம் தனித்தனி தேவதைகளாக நிறைய கதைகளாக வச்சுருக்கோம் குழந்தை மனசுக்காக. நான் வளர்ந்தவங்களுக்கும் பேசணும், குழந்தைங்களுக்கும் பேசணும். குழந்தைங்களுக்கு நான் கதை சொல்லுவேன், வளர்ந்தவங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். சில பேர் வளரவே முடியாது, கடைசி வரைக்கும் நாங்கள் குழந்தையாகவே இருப்போம் அப்படின்னா இருங்கோ, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் பாட்டு குழந்தையாகவே இருங்கோ, ஒன்று உங்கள் சௌரியம் போல் எப்படி வேணா இருங்கோ. நான் வளர விரும்புகிறவங்களுக்கு சொல்லணும் இல்லை. இந்த கதைகளை எல்லாம் கடந்து நீங்கள் அறிவுபூர்வமாக வந்தால் ஒரு விளக்கம் கிடைக்கும். துர்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? துர்கம்னா அரண்னு அர்த்தம். அதுக்கு துர்கான்ற பேர் எப்படி வந்து தெரியுங்களா? கோட்டை மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு துர்கம்னு பேர். சங்கரி துர்கம், துர்கம்னா அரண், கோட்டை மதில் அப்படின்னு பேர். அதில் ஒரு தேவதையை வைப்பாங்க, அந்த பாதுகாப்பு காவல் தேவதையாக ஒன்று வைப்பாங்க, அதுக்கு தான் துர்கான்னு பேர். துர்கத்தில் வைக்கப்படுகிற தேவதை துர்கா. அப்படி 12 வயசுக்கு உட்பட்டவ, இல்லை 7 வயசுக்கும் உட்பட்டவ, கன்னித்தன்மை மாறாதவள், மன உறுதி உடையவள். அந்த மன உறுதிக்கு அடையாளம் துர்கா. அது எதை வெல்லும்? மகிஷாசுரன்கிற எருமையை கொல்லும். எருமை வேற ஒன்றும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற சோம்பல், அசைவின்மைன்னு பேர் வச்சான் பாருங்க தமிழில். பின்னிட்ட அசைவு இன்மை, ஒரு இன்னி கூட அசைறதே கிடையாது, அசைவின்மை, சோம்பல். அதை எது வெல்லும்? மன உறுதி வெல்லும். அந்த மனோன்மணி ஆகிய சக்தி கொதியாது கொதித்தெழுந்த கோட்டெருமை தலையின் மிசை மிதியாது மிதித்தெழுந்த சீரடி மகிடன் தலைமேல் அந்தரி. அபிராமிந்தார், மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னி. அந்த மகிஷன் தலைமேல அவள் அந்தரியா இருக்கிறார். இன்னொரு திருப்புகழ் வரும் துர்க்கையை பற்றி, அடாடாடாடா என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. தரணியில் அரணிய முற நிறனியனுடன் தனிநக நுதி கொண்டு சாடுங்கு நெடுங்கரி ஓடெந்து பயங்கரி தமருக பரிபுற ஒலி கொண்டு நடனவில் சரணிய சதுர்மறை தாதம்புய மந்தரை வேதாந்த பரம்பரை சரிவளை விரிசரை எரிபுரை வடிவினல் சததள முகுளித தாமாங்குசமெந்திரு தாளாந்தர அம்பிகை. எங்கள் அருணகிரிநாதர் பாடுறார். அம்பிகையை வந்து எப்படி பாடணுமோ அப்படி பாடிக்கிட்டே போகிறார். அந்த மன உறுதி சூலாயுதத்தோடு இருக்கிறதாக அவள் வடிவமைக்கப்படுகிறார். ஆச்சுங்களா? எருமை தலைமையில் ஏறி நிற்கிறார். எந்த பொம்பளையாவது எருமை தலைமையில் ஏறி நிற்பல? மன உறுதி சோம்பலை வெல்லும் அப்படிங்கிற உருவகத்தை தான் அதன் மூலமாக நாம் அனுபவிக்கணும். சரி, இப்போ ஒன்றாக இருக்கிற விதையை 9ஆக ஆக்குவது, சிவனை ஜீவனாக ஆக்குவது. சிவன் மூலப்பொருள், அதை ஜீவனை ஆக்குகிறாள் அம்பிகை. அது ஒரு மாயை. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு விதை இருக்குது, கண் கூட நீங்கள் பார்க்குறீங்க. பூமியில் போட்ட உடனே 1,00,000 விதை ஆச்சு. இதை விட பெரிய மாயை என்ன வேணும்? இவ்வளோ பெரிய மாயை. 9 ஆகி போச்சு, 1,00,000 ஆகி போச்சு, 10,00,000 ஆகி போச்சு. இந்த மாயைக்கு பேர் மகாமாயா. மகமாயிங்கிற பாருங்க சமயபுரத்தில், மகாமாயா அம்பிகை. அப்போ மாயையினால் ஒன்றை பலவாக ஆக்குகிறாள். ஒரு விளக்கேற்றி வச்சு 100 ஒரு கண்ணாடி சுற்றி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது 1,00,000 விளக்கு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது இல்லை? அப்படி ஒரு சிவனை 1 கோடி பல கோடி ஜீவன்களாக மாற்றுகிறாள் மகாமாயா. இதுக்கான விழா, திருவிழா கொண்டாடுறது தான் இந்த நவராத்திரி. அது துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, கல்வி, செல்வம், வீரம் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிற பெரிய திருவிழாவாக மாறி அந்த ஆயுதங்கள் எல்லாம் போருக்கு போவாங்க அந்த காலத்தில். அந்த போருக்கு போகிற ஆயுதங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி, இன்றைக்கி வேறு நம்முடைய எல்லா கருவிகளையும் வச்சு பூஜை பண்ணி வெற்றியை கொண்டாடுவது விஜயதசமி, வெற்றி திருவிழா அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த நவராத்திரியின் போது நல்ல கலை வளரணும், மக்களுடைய குணம் வளரணும், நல்ல மழை பெய்யணும். மகாலட்சுமின்னா என்ன அர்த்தம்? ஏன் அவள் தாமரையில் உட்காந்துருக்கான்னு வச்சா
ஏன் தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துருக்கான்னு வச்சேன். எந்த ஊரில் தண்ணி நிற்குதோ அந்த ஊரில் தான் மகாலட்சுமி இருக்க முடியும். இப்போ தானே நம்ம தமிழ்நாட்டிலலாம் கூட ஏரி குளம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழப்படுத்தி தூர்வாரணுங்கிற ஒரு விழிப்பே நமக்கு வந்திருக்கு. முன்னெல்லாம் ஏரியை பட்டா போட்டு வித்துடலாமான்னு தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏரியில் தண்ணி நிற்கணும், அப்போ தான் மகாலட்சுமி அந்த ஊரில் இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். இப்போ சயின்ஸில் சொல்கிறான்ல, ஒரு கிரகத்தில் தண்ணி இருந்தால் தான் ஜீவராசிகளே அங்கே வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறான்ல. நம்ம உடம்புலேயே எவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது? 90% மேலே தண்ணி தானே இருக்குது. தண்ணீர் இருக்கணும், ஒரு ஊரில் நிறைய தண்ணீர் தேங்கி இருக்கணும். அதான் மகாலட்சுமி இருக்கிறதுக்கு அடையாளம். கல்வி, செல்வம், வீரம், மக்களுக்கு மன உறுதி இருக்கணும், மனோதிடம் இருக்கணும். அதெல்லாம் வீரமாக கொண்டாடப்படுது. இந்த கல்வி, செல்வம், வீரத்தை கொண்டாடி, கலைகளை கொண்டாடி நாம் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடத்துகிற நவராத்திரியில் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், பராசக்தி அருளால் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் என்று என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.